அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆல்ரெடி என்னுடைய வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எளிய முறையில் புரியும். ஓகேங்களா? இதோடைய ப்ளேலிஸ்ட் நேம் தூய்மை. அதோடைய கண்டினியூஷன் தான் இது. பல் துலக்குவது மற்றும் இயற்கை விதிமுறைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. பல் துலக்குவதற்கு அரபியில் ஷிவாக். அப்போ பல் துலக்குவதற்கு அரபியில் என்ன சொல்கிறாங்க? ஷிவாக் என்று சொல்லப்படும். குச்சி அல்லது அது போன்ற பொருட்களை கொண்டு பற்களை கரைகளில் இருந்தும் தூர் வாடையிலிருந்து சுத்தம் செய்வதை ஷிவாக் என்று இங்கு நாம் கூறுகிறோம். அப்போது குச்சி இல்லைனா அது போன்ற பொருட்களை கொண்டு நம்ம பற்களில் உள்ள கரைகளையோ இல்லை நம்ம வாயில் வரக்கூடிய நாற்றத்தையோ விட்டு சுத்தமாகிற ஒரு செயலை தான் என்ன சொல்கிறாங்க? சிவாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல சட்ட விளக்கங்கள் உள்ளன. இந்த பல் துலக்குவதற்கும் பல சட்டங்களை யார் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. முதல் சட்ட விளக்கம் அப்படின்னா சிவாக், பல் துலக்குவதுடைய சட்டம். பல் துலக்குவதுடைய சட்டம் என்ன அப்படின்னா, எல்லா நேரங்களிலும் பல் துலக்குவது சுன்னா, நபி வழியாகும். அப்படின்னா எந்த நேரத்துலையும் நம்ம பல் துலக்குவது என்னது? ஒரு சுன்னா. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு செயல். அதனால தான் இது சுன்னான்னு சொல்கிறாங்க. நோன்பாளி காலை, மதியம், மாலை, பிற்பகல் என எல்லா நேரத்திலும் அவர் பல் துலக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? நோன்பு வச்சவங்க என்ன பண்ணுவாங்க? காலையில் மட்டும் ஒரு தடவை தான் விளக்குவாங்க, அதுக்கப்புறம் விளக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பாளி காலையிலையும் சரி, மத்தியானம் சரி, மாலையும் சரி, பிற்பகல் எல்லா நேரத்தில் அவர் பல் துலக்கலாம். அது என்னது? தவறு இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக எல்லோருக்கும் பல் துலக்குவதில் ஆர்வம் ஊட்டினார்கள். அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த பல் துலக்குவதை எல்லாத்துக்குமே ஆர்வம் ஊட்டியிருக்காங்க. அப்படின்னா இது ஒரு நல்ல செயல், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் நோன்பாளி நோம்பில்லாதவர் என்று பாகுபாடு காட்டவில்லை. அது அவங்க நோன்பாளியாக இருந்தாலும் சரி, நோன்பு இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பப்போ பல் துலக்கணுமோ போய் பல் விளக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நோன்பாளி குறிப்பிட்ட நேரம் வரை தான் பல் துலக்க வேண்டும் என்றும் கூறவில்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு நோன்பாளி இந்தந்த நேரத்தில் தான் அவங்க பல் விளக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமும் நமக்கு இல்லை. ஆகவே பல் துலக்குவது எல்லோருக்கும் எல்லா நேரத்திலும் சுன்னாதான நன்மையான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ பல் துலக்குவதுங்கிறது என்னது? நமக்கு எல்லா நேரத்துலையும் எப்போ வேணால் விளக்கலாம். அது ஒரு சுன்னாவான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்படி நம்ம செய்கிறனா நன்மையான ஒரு காரியமாக தான் நமக்கு இருக்குது. அப்போ பல் துலக்குவதனால என்ன இருக்குது? நமக்கு நன்மை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதாரம் 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷிவாக் செய்வது வாயை சுத்தப்படுத்தக்கூடியதும் ரப்பை திருப்திப்படுத்தக்கூடியதும் ஆகும். அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க? நம்ம பல் துலக்கிறதுனால அதை ஷிவாக் அப்படி செய்கிறதுனால நம்மளுடைய வாயை சுத்தம் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரப்பாகிய அல்லாஹ்வையும் நம்ம என்ன செய்கிறோம்? திருப்தி தரக்கூடியதாகவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பல் விளக்கணும். காலை, இரவு, மதியம் இதுனா உங்களுக்கு விருப்பப்பட்டால் பண்ணுங்கள். அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன். ஆதாரம் 2. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் எனது உம்மத்திற்கு அல்லது மக்களுக்கு சிரமம் கொடுப்பதாக இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகையுடனும் ஷிவாக் செய்வதற்கு பல் துலக்குவதற்கு அவர்களுக்கு கட்டளையிட்டிருப்பீங்க. என்ன சொல்ல வராங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, என்னுடைய உம்மத்து அப்படின்னா என்னது? நம்ம தான். நீங்கள், நான், கேட்குறவங்க, கேட்காதவங்க அனைவருமே என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து தான். அவங்களுக்கு சிரமம் இருப்பதாக இல்லைன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க? ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் நீங்கள் கண்டிப்பாக பல் விளக்கணும் அப்படின்னு நமக்கு கட்டளையிட்டு இருப்பாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. ஏன்னா அது ஒரு சிரமமான ஒரு செயல் அப்படிங்கிறதுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணியிருக்காங்க? அதை கட்டளையிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம தொழுகும்போது பல் துளைச்சி போகணும் அப்படிங்கிறது ஒரு சுன்னாவான விஷயந்தான். செய்கிறது மிக்க நல்லதும் நன்மைக்குரியதாகவும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தொழுகைக்கு ஒழு செய்யும்போது வாய் மட்டும் கொப்பளிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அதுவே போதுமானது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க? பல் சிவாக்கும் செஞ்சுருக்காங்க. அது நன்மைக்குரிய காரியமாக இருக்குது. ஆனால் அதை தான் தன்னுடைய உம்மத்திற்கும் கட்டளை இட்டிருப்பாங்க. ஆனால் ஏன் கட்டளை இடலை? அது நான் சொல்கிறதுனால இது அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, நம்மளுடைய நல்ல எண்ணத்திற்காக, நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத விட நமக்கு அது சிரமமாக இருக்கும் அப்படின்னு யார் யோசிக்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க? ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் பண்ணியிருப்பாங்க. என்னது? ஷிவாக், பல் விளக்கியிருப்பாங்க. 2வது சட்ட விளக்கம்.
சிவாக் செய்வது எப்போது கட்டாயமாகிறது? ஒருத்தவங்க வந்து பல் விளக்குறாங்கன்னா அது கண்டிப்பாக இந்த நேரத்தில் விளக்கணும் அப்படிங்கிறது, அது என்னென்ன எப்போ அப்படிங்கிறது. சில நேரங்களில் சிவாக் செய்வது அவசியமாகிறது, சில நேரங்கள் வந்து செய்வது வந்து அவசியம். எந்தெந்த டைம் அப்படின்னா உழு செய்யும்போது ஐ மீன் இது எல்லா தொழுகைக்கும் இல்லை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யலாம், ஓகேங்களா. தூக்கத்திலிருந்து விழுந்த பின், கண்டிப்பாக ஒருத்தவங்க தூக்கத்திலேருந்து இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, பல் விளக்குவாங்க. வாய் வாடை மாறும்போது, நம்மளுடைய வாய் வந்து வேறு வாடைக்கு துர்நாற்றத்துக்குரியதாகும்போது அப்போ நம்ம பல் விளக்குவது அவசியம். குர்ஆன் ஓதும்போது அப்போ நம்ம வந்து பல் விளக்குவது ஒரு இதுதான். ஆனால் என்ன இது நம்மளுடைய விருப்பம் தான். ஆனால் இந்தந்த நேரத்தில் நீங்கள் பல் விளக்குறது ஒரு சிறந்த விஷயமாக இருக்குது. தொழுகையின் போதும் சரி, மஸ்ஜிதுக்குள் நுழையும் போதும் வீட்டிற்குள் நுழையும் போதும் இப்படிப்பட்ட காலத்தில் வந்து நமக்கு வந்து சிவாக் செய்வது ஒரு அவசியமான ஒரு செயலாக இருக்கிறது. ஐ மீன் செய்கிறது மிக்க நல்லது அப்படின்னு சொல்ல வராங்க. ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டிற்கு நுழைந்தால் முதலில் சிவாக் செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பல் விளக்குறாங்க, அதான் சிவாக் செய்கிறாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் நம்மளும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஸ்கூலுக்கோ காலேஜோ வேலைக்கோ போயிட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல்களை நம்மளும் செய்யணும். அது என்னது சுன்னா. அப்போ நம்மளும் வேலைக்கோ எதுக்கோ போயிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்கிறது, பல் விளக்குறது மிக நல்லது. நீண்ட நேரம் வாய் மூடி அமைதியாக இருந்த பின்னர், ஒருத்தவங்க வந்து பேசவே இல்லை, பேசினா வந்து வாய் வந்து அவ்வளோவா என்னது துர்நாற்றம் அடிக்காதான், பேசாமல் அமைதியாக இருந்தால் வாய்க்குள்ளே ஒரு வாடை வரும். அப்படிப்பட்ட நிமிஷத்தில் நம்ம என்ன பண்ணணும், பல் விளக்குவது அவசியம். பல் மஞ்சளித்த பின்னர், பல் வந்து வேறு ஒரு கலராக மஞ்சளாக இருக்கும்போது அப்போ நமக்கு வந்து பல் விளக்குறது அவசியமாகும். இதற்கு ஆதாரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் எழுந்தால் தனது வாயை மிஷ்வாக் குச்சியை கொண்டு தேய்த்து சுத்தம் செய்வார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இரவில் வந்து எழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய வாயை எதை வச்சு, மிஷ்வாக்குன்னு சொல்லி ஒரு குச்சி இல்லைன்னா வேப்பங்குச்சி, இதை வச்சு என்ன செய்வாங்க, நல்லா தேய்த்து அவங்களுடைய பற்களை நல்லா சுத்தமாக வச்சுக்கிடுவாங்களா. ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை வணங்கும் போது மிக சுத்தமாகவும் மிக தூய்மையாகவும் இருக்க வேண்டும் என்பது கட்டளையாகும். ஒரு முஸ்லீம் வந்து அல்லாஹுவை நோக்கி செல்லும் போது கண்டிப்பாக அவங்க எப்படி இருக்கணும், ஒரு தூய்மையாக ஒரு சுத்தமான நிலையில் போய் தான் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அதுதான் நமக்கு கட்டளை. அதுதான் அல்லாஹு என்ன நாடுகிறான். ஒரு அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய ஒரு அடியான் கண்டிப்பாக தன்னை சுத்தம் செய்து கொள்ளணும், ஓகேங்களா. தன்னை மட்டும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கிறதையும் சுத்தம் செய்து கொள்ளணும். மூன்றாவது சட்ட விளக்கம், எதன் மூலம் சிவாக் பல் துலக்குவது, எது மூலியமாக நம்ம வந்து சிவாக் செய்வது. ஈரமான பீந்து விடாத ஈறுகளை காயப்படுத்தாது, அப்படின்னா ஈரமானமோ இல்லை ஈறுகளை எந்த விதத்திலையும் காயப்படுத்தாது இப்படிப்பட்ட குச்சியை கொண்டு நம்ம வந்து சிவாக் செய்வது வந்து பல் துலக்குவது சுன்னாவாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அராக் மரத்தின் குச்சியை கொண்டு பல் துலக்குவார்கள். அராக் அப்படிங்கிற ஒரு மரத்தினுடைய குச்சியை வச்சு தான் என்ன செஞ்சுருக்காங்க, பல் துலக்கியிருக்காங்க. அது இல்லை என்றால் வலது அல்லது இடது கையின் விரலை கொண்டு பல் துலக்கலாம். அதுவும் இல்லைன்னா நம்மளுடைய வலது இல்லைன்னா இடது கையின் விரல்களை கொண்டு நம்ம வந்து பல் துலக்கலாம். இது பற்றி அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஒரு நபி மொழி முஸ்னது அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னது இப்படி நம்ம வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பல் துலக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் பதிவு செய்யப்பட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான்காவது சட்ட விளக்கம், ஷிவாக் பல் துலக்குவதுடைய நன்மைகள். நம்ம பல் துலக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது. ஷிவாக் செய்வது இவ்வுலகில் பற்களை சுத்தப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் நமக்கு என்னது, நம்மளுடைய பற்கள் வந்து தூய்மையாக சுத்தமாக இருக்குது. மறுமையில் ரப்பே அல்லாஹுவை திருப்திப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லை, நம்ம இறந்ததுக்கு பிறகு மறுமை அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் நம்மளுடைய ரப்பே ஆகிய அல்லாஹுவை நம்ம திருப்திப்படுத்துறதுக்கு ஷிவாக் வந்து அதுக்குரிய நன்மையை நமக்கு வந்து தருது. ஆகவே இந்த சுன்னாவை முஸ்லிம்கள் விடாமல் வளமையாக செய்து வர வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அழகிய சுன்னாவாகிய பல் துலக்கிறத வந்து நம்ம வந்து விடாமல் நம்ம வந்து வளமையாக செய்து வர வேண்டும். இன்று பலர் இந்த சுன்னாவை அலட்சியம் செய்கின்றனர். இப்போ இந்த காலத்தில் இப்படிப்பட்ட அழகிய சுன்னாவை வந்து செய்யாமல் அலட்சியம் செய்கிறாங்க. பல மாதங்களாகியும் சிவாக் பல் துலக்காமல் இருக்கிறார். சில வருஷங்களோ மாதங்களோ ஆகியும் அவங்களோட என்ன பண்ணல, அவங்களுடைய பற்களை தூய்மை செய்யாமல் இருக்காங்க. இது ஒன்று அவர்களின் அலட்சியம் அல்லது அறியாமை. இதை வந்து அவங்களுடைய அசால்ட்டாக இருக்கிறது, இல்லைன்னா அறியாமை என்னத்த வழக்கு அப்படிங்கிற ஒரு இதாகவும் இருக்கலாம்.
மக்களுக்கு சிரமத்தை தந்து விடுவோமோ என்று பயந்துதான் இதை கடமையாக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டார்கள். இது வந்து மனிதர்களாகிய நமக்கு அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு இது ஒரு சிரமத்தை தந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வந்து சிரமத்தை தரல. இப்போ தொழுகை அப்படிங்கிறத விட ஒழு செய்கிறது பல மக்களுக்கு வந்து என்னவா இருக்குது, ஒரு சிரமமாக இருக்குது. அப்படி தானே தொழுதுருவாங்க, ஆனால் ஒழு செய்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க. ஆனால் தொழுகையுடைய திறவுகோல் சொர்க்கத்துடைய திறவுகோல் வந்து தொழுகை. அப்போ தொழுகையுடைய திறவுக்கோல் எது? ஒழு தான். அப்படிப்பட்ட ஒழு செய்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்போ அதை செய்கிறதுக்கே பல பேருக்கு என்னவா இருக்குது, ஒரு சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த பல் துளைக்கு தான் நீங்கள் தொழுகணும் அப்படி இப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இட்டிருந்தால் என்னவாகுது? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து ஒரு சிரமமாக இருக்கும் என்னுடைய உம்மத்திற்கு. அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க வந்து நமக்கு என்ன பண்ணலை, இது வந்து நமக்கு கண்டிப்பாக விளக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரல. ஷிவாக் செய்வதில் இன்னும் பல நன்மைகள் உள்ளது. அது மட்டும் இல்லை, நம்ம பல் விளக்குறதுனால பல நன்மைகள் இருக்காம். இது பற்கள் உறுதிப்படுத்துகிறது. நம்மளுடைய பற்கள் இருக்குது பார்த்திங்களா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈறுகளை பலப்படுத்துகிறது. அதான் நம்மளுடைய பல்லுக்கு மேலே ஈறுகள் இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்தத்தை தெளிவுபடுத்துகிறது. நம்ம பேசக்கூடிய சப்தம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் தெளிவுபடுத்துகிறது. உற்சாகத்தையும் தருகிறது. ஏன் இங்கே உற்சாகத்தை தருகிறது? நம்மளுடைய பற்கள் எந்த ஒரு துர்நாற்றமும் இல்லாமல் இருந்தால் ஒருத்தவங்கள்ட்ட அதிகமாக கான்ஃபிடென்ட்டோட நம்ம வந்து பேச முடியும். இதே நம்ம வீசும் நாரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாவோ இல்லை அடுத்தவங்கள்ட்ட உற்சாகத்தன்மையில் பேச முடியாது. ஸோ நம்ம தூய்மையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பற்களையும் தூய்மையை செய்யணும். நெக்ஸ்ட்டு 5வது சட்ட விளக்கம், இயற்கை விதிகள். இந்த செயல்களுக்கு இயற்கை குணங்கள், இயற்கை பண்புகள் என்று சொல்லப்படும். இப்படிப்பட்ட செயல்களுக்கு என்னது? இயற்கையாக நம்ம பண்ணுறது, இல்லைன்னா பண்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகான தோற்றத்தில் சிறந்த உருவமைப்பில் மனிதன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அப்போ அல்லாஹ்வே எப்படி விரும்புகிறான்? நம்ம வந்து ஒரு அழகிய தோற்றத்தோடும் ஒரு சிறந்த உருவமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதான் அல்லாஹும் விரும்புகிறான். ஆகவே அதற்கேற்ப சில இயல்பான நெறிகளை மனிதன் மீது அல்லாஹ் விதித்தான். அதுக்காக அல்லாஹ் வந்து சில நெறிமுறைகளை வந்து மனிதனுக்கு விதித்தான். ஆகவே இந்த விதிகளை சரியாக செய்பவர் அல்லாஹ்வின் இயற்கையான நெறியை பேணுகிறார். அப்படிப்பட்ட நாம் வந்து அல்லாஹ்வினுடைய விதிகளை சரியாக செய்தால் நம்ம வந்து இயற்கை நெறியை வந்து கரெக்டாக பேணுகிறோம் அப்படிங்கிற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை நெறி 5 ஆகும். அப்படி இயற்கை நெறி அப்படின்னு சொல்கிறாங்க, அது என்ன அப்படின்னா 5 ஆகுமாம். அல்லது 5 காரியங்கள் இயற்கை நெறியில் உள்ளவையாகும். அப்படி இல்லைன்னா இந்த 5 விஷயமே இயற்கை நெறியில் உள்ளவையாகும். அப்படின்னா கத்னா விருந்த செய்தனம் செய்வது, மர்மஸ்தானத்தின் முடிகளை நீக்குவது, நகங்களை வெட்டுவது, அக்குள் முடியை பிடுங்குவது, மீசையை குறைப்பது. இந்த 5 விஷயம் தான் இது. கத்தனா செய்வாங்க பார்த்தீங்களா, அது. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மர்மஸ்தானத்தில் இருக்க முடிகளை அகற்றுவது, நகங்களை அழகிய முறையில் வந்து வெட்டுவது, அக்குள் முடியை வந்து பிடுங்குவது, இல்லைன்னா மீசையை வந்து ஆண்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை வந்து லைட்டாக குறைப்பது. மற்றொரு நபி ஒளியில் இந்த இயற்கை விதிகள் 10 என்று வந்துள்ளது. இது வந்து நமக்கு தெரிந்த 5. இன்னொரு நபி மொழியில் 10 அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், 10 காரியங்கள் இயற்கை நெறியில் உள்ளவையாகும். இயற்கையாக இது நம்ம பண்ண வேண்டியது. மீசையை வந்து குறைப்பது, மீசையை வந்து கொஞ்சமாக வச்சுக்கிறது, தாடியை நல்லா வளர்ப்பது, ஷிவாக் பல் துலக்குவது, மூக்கை வந்து நல்லா தண்ணீரை வச்சு சுத்தம் செய்வது, நகங்களை வெட்டுவது, விரலில் இருக்க முடிச்சுகளை கைகளுக்குள் மேல் புறத்தில் விரல்களில் மடக்கப்படுகின்ற இடங்களில் கழுவுவது. நல்லா விரல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, முடிச்சுகள், அதை நல்லா கழுவுறது. அக்குள் முடிகள் பிடுங்குவது, மர்மஸ்தானம் முடிகளை சிரைப்பது, மர்மஸ்தானம் இருக்குது பார்த்திங்களா, அந்த முடியை வந்து சிரைப்பது. மலம் ஜலம் கழித்த பின்னர் தண்ணீரால் சுத்தம் செய்வது. மலம் ஜலம் கழித்த பிறகு வந்து தண்ணீரை வச்சு சுத்தம் செய்வது. இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் முஷ்அப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், நான் 10வதை மறைந்து விட்டேன். அநேகமாக அது வாய் கொப்பளிப்பதாக இருக்கலாம். இது மொத்தம் 9 இது சொல்லியிருக்காங்க. 10வது என்னங்கிறத நான் மறந்துருக்கிட்டேன். ஆனால் அது அநேகமாக என்னவாக இருக்கலாம், வாய் கொப்பளிப்பதாக தான் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 6வது சட்ட விளக்கம், மர்மஸ்தானத்தில் முடியை களைவது. அப்படின்னா 6வது சட்டம்னா மர்மஸ்தானத்தில் இருக்க முடி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா களைவது. அப்படி இல்லைன்னா மீசையோடு வந்து நல்லா குறைப்பது, நகங்களை வெட்டுவது, நம்ம நகத்தில் இருக்கும் பார்த்திங்களா அந்த இது, அக்குள் முடியை பிடுங்குவது
ஆக இப்படிப்பட்ட செயல்களுக்கு கால அவகாசம் என்பது அவை வளர்ந்து விடுவதை கருத்தில் கொண்டு முடிவு செய்யப்படும். இப்படிப்பட்ட முடியெல்லாம் அகற்றினா அது எப்போ வளருது அப்படிங்கிறத எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நம்ம வந்து அகற்ற வேண்டும். எனினும் 40 நாட்கள் அதிகமாக இவற்றை தள்ளி போடுவது கூடாது. அதிகபட்ச நாட்கள்னு பார்த்தோம்னா 40 நாட்கள் தான். அதுக்கு மேலே நம்ம வந்து முடியை வளர்ப்பது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், சரிங்களா? அப்போது ஒரு இது நம்ம மர்மஸ்தானத்தில் இருக்க முடிய 40 நாளில் வெட்டிடணும். அதுக்கப்புறம் 40 நாளுக்குள்ளே நம்ம வந்து என்ன வச்சுருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் அதை வந்து தூய்மையாக வச்சுருக்கணும். அதான் அல்லாஹும் விரும்புகிறான். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மீசையை குறைப்பது, நகங்களை வெட்டுவது, அக்குள் முடியை பிடுங்குவது, மர்மஸ்தானத்தின் முடியை களைவது ஆகிய இந்த செயல்களுக்கு கால அவகாசத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்கள். அதாவது 40 நாட்கள் அதிகமாகும். நாங்கள் அவற்றை விடக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அதிகபட்சம் 40 நாள். அப்போ அதுக்கு முன்னாடியே அதிகமான முடி இருந்தால் வெட்டுவது சிறந்தது. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியும் தந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்கும். என்னோட சேர்ந்து நீங்களும் லேர்ன் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய நன்மையை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்துடுவான். அதுக்கடுத்து அங்கு சுத்தம் செய்தல் அப்படிங்கிறத பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை இன்னும் அதிகப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.